மதுரை கோரிப்பாளையத்தில் மேம்பாலம் கட்டுவதற்காக கட்டப்பட்டிருந்த சாரம் சரிந்ததில் 4 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் பிரம்மாண்டமாக மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சாரம் சரிந்து 4 பேருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. காயமடைந்த 4 பேரும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே மதுரை பகுதியில் மேம்பாலம் கட்டக்கூடிய தருணத்தின் போது அங்கு இதே போன்ற ஒரு விபத்தின் போது ஒருவருக்கு காயம் அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போது வேறொரு பகுதியில் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய மேம்பால பணியிலும் சாரம் சரிந்து 4 பேர் காயமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி நேரில் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரபல நடிகர் ஜெயம் ரவி தான் காதலித்த ஆர்த்தியை கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். 15 ஆண்டுகால திருமண வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்தார். மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து வேண்டுமெனவும் தனது திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டுமெனவும் ஜெயம் ரவி கோரியிருந்தார். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சமரச தீர்வு மையத்தில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நீதிபதி தேன்மொழி உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஆஜராகினர். மத்தியஸ்தர் ஒருவர் மூலம் இருவரிடமும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக டிசம்பர் 7ஆம் தேதி வர வேண்டும் என இருவரிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதானி குழுமம் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியதாக எழுந்த புகார் குறித்து விரிவான விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்றத்தின் 2 அவை நடவடிக்கைகளும் நாள் முழுவதும் பாதிக்கப்பட்டன. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் 1 நாள் இடைவேளைக்கு பிறகு புதன்கிழமை மீண்டும் தொடங்கின. அப்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர். அதில் அவையை ஒத்திவைத்துவிட்டு அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் கோரிக்கைகளை மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவை தலைவர் நிராகரித்தனர். இதனால் 2 அவைகளும் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஒத்திவைக்கப்பட்டன. सदन में गतिरोध पैदा करना चाहते हैं, ये उचित नहीं है। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. இந்நிலையில் மாநிலங்களவை பகல் 11:30 மணிக்கும் மக்களவை பகல் 12 மணிக்கும் மீண்டும் தொடங்கியதும் அமளி தொடர்ந்ததால் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. सदन की कार्रवाई 11:30 बजे तक के लिए स्थगित की जाती है. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதானி விவகாரம் புயலை கிளப்பி உள்ளதால் நிறைவேற்ற வேண்டிய மசோதாக்கள் தொடர்பான அலுவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.